29 தேர்தலில் எவரோடும் கூட்டில்லாது மறுபடியும் தனித்து 40 தொகுதியிலே 20 பெண்கள் 20 ஆண்கள் என்று மான வீரமிக்க புலி மரவர்களை களத்திலே நிறுத்தி மறுபடியும் களத்திலே சீமான் அவர்களோட நாம் தமிழர் கட்சியும் தாவேகா தமிழக வெற்றி கழகம் விஜய் அவர்களுடைய தலைமையிலான தாவேகாவும் ஒரு கூட்டணி. சீமான் அவர்களோட நாம் தமிழர் கட்சியும் தாவேகா தமிழக வெற்றி கழகம் விஜய் அவர்களுடைய தலைமையிலான தாவேகாவும் ஒரு கூட்டணி வச்சா எப்படி இருக்கும் அப்படிங்கிறத இன்றைக்கி நம்ம பேச போகிறோம். ஆக்சுவலாக இன்றைக்கி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் நாம் தமிழர் கட்சி ஒரு 8% வாக்கு வங்கியை வச்சுருந்தாங்க. ஸோ அவர்கள் இன்றைக்கி விஜயை எதிர்த்து அரசியல் செய்து இன்றைக்கி 3%க்கும் கீழாக இன்றைக்கி போயிட்டாங்க. ஒருவேளை சீமான் அவர்கள் விஜய் அவர்களுடன் கூட்டணி வச்சுருந்தா எந்த மாதிரியான சூழ்நிலை தமிழ்நாட்டில் இருந்திருக்கும்னு கொஞ்சமாவது சிந்திச்சு பாருங்கள். இன்றைக்கி நாம் தமிழர் கட்சியில் இருக்கக்கூடிய தம்பிமார்கள் சீமான் அவர்கள் பேசுகிறது தான் அறிவார்ந்த அரசியல் அப்படின்னு சொல்லி நீங்கள் நம்பிட்டு இருக்கீங்க. ஸோ உண்மைக்குமே அறிவார்ந்த அரசியல் அப்படின்னா இன்றைக்கி ஆட்சியில் அமர்ந்திருக்கலாம். இன்றைக்கி சீமான் அவர்கள் இன்றைக்கி கூட்டணி ஆட்சி விஜய் அவர்கள் இன்றைக்கி அமைச்சிருக்காரு. ஏற்கனவே நான் என் அண்ணன் தம்பி அப்படின்னு சொல்லி சீமான் அவர்களும் விஜய் அவர்களும் பேசியிருந்ததாக பல பேச்சுகள் வெளிவந்துச்சு. விஜய் அவர்கள் கட்சி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாகவே சீமான் அவர்கள்ட்ட டிஸ்கஸ் பண்ணதாகவும் அப்படிங்கிற ஒரு பேச்சு வந்துச்சு. ஸோ அப்படி இருக்கிற ஒரு சூழ்நிலையில் சீமான் அவர்கள் ஒரு அறிவார்ந்த முறையில் சிந்திச்சிருந்தார் அப்படின்னா கண்டிப்பாக இன்றைக்கி தமிழக அரசியலில் ஒரு கூட்டணி ஆட்சி தான் இன்றைக்கி நடந்துகிட்டு இருக்கு. இந்த கூட்டணி ஆட்சி இன்னும் 20-25 வருடங்களுக்கு தமிழ்நாட்டில் கூட்டணி ஆட்சி தான் அப்படிங்கிறது இன்றைக்கி உறுதியான ஒரு சூழ்நிலையாக அரசியல் விமர்சகர்களால் பேசப்படுகிறது. அப்படிப்பட்ட இந்த சூழ்நிலையில் ஒருவேளை சீமானும் விஜய் அவர்களும் கூட்டணி வைத்திருந்தால் என்ன நடந்திருக்கும் சிந்திச்சு பாருங்கள். இன்றைக்கி பல துறைகளுக்கு அமைச்சர்களாக நாம் தமிழர் கட்சியும் தம்பிமார்களும் சீமான் அவர்களுமே இன்றைக்கி அமைச்சராக ஆகியிருக்கலாம். ஸோ அவர்கள் நினைச்சது மாதிரி பல விஷயங்களை செயல்படுத்தியிருக்க முடியும். ஆனால் இன்றும் சீமான் அவர்கள் என்ன பண்ணிட்டு இருக்காங்க, விஜய் அவர்களை எதிர்த்து தான் பேசிட்டு வராங்க. அவங்க கர்நாடகாவில் அறிக்கை விட்டோன்னே நீங்கள் எதிர்த்து பேச வேண்டியதானே, அவர் கர்நாடகா சிஎம் பேசிட்டாரு நீ பேச வேண்டியதானே அப்படின்னு சொல்லி இங்கேருந்து பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ இதனால யாருக்கு எந்த லாபம்? சுற்று லாஸ்ட் ரவுண்ட் என்ற போது என்ன வேகம் எடுத்து ஓடுவாய், அந்த ஓட்டத்தை இந்த 5 ஆண்டுகள் ஓட வேண்டும். விஜய் அவர்கள் பேசாமலே பல விஷயங்களை சாதிச்சுட்டு இருக்காரு. மக்களோட ஆதரவில் இன்னைக்கு அவர்களுடைய ஆட்சி நடந்துட்டு இருக்கு. இந்த நிலையில் சீமான் அவர்கள் நிஜமாகவே நாம் தமிழர் கட்சியோட தம்பிமார்கள் சிந்திச்சு பாருங்கள். ஒரு மாற்றி யோசி அப்படிம்பாங்களா, அந்த மாதிரி கொஞ்சம் மாற்றி ஒரு போக்கில் போகிறாருன்னா அப்படியே நம்மளும் பின்னாடி போகக்கூடாது. ஆட்டு மந்த மாதிரி சீமான் சொல்லுவாப்புல, அந்த மாதிரி ஆட்டு மந்த மாதிரி இந்த நாம் தமிழர் கட்சி சார்ந்தவர்கள் தான் ஆட்டு மந்த மாதிரி போயிட்டுருக்கீங்க. அவர் என்ன சொன்னாலும் கைத்தட்டுறது, மேடையில் உட்காந்துக்கிட்டு குழந்தை குவார்டர் வாங்கி கேட்டால் நீ வாங்கி கொடுத்துருவியா அப்படின்னு பேசினா அதுக்கும் கைத்தட்டுறது, ஃப்ரீயாக குழந்தை கொடுப்பேன் அப்படின்னு சொன்னால் ஃப்ரீயாக வாங்கிடுவியா அப்படின்னு சொன்னால் அதுக்கும் கைத்தட்டுறது. இப்படி ஆட்டு மந்தைகள் மாதிரி நாம் தமிழர் கட்சியோட நிர்வாகிகள் மாறிட்டீங்களோ அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குது. ஏன்னா வெற்றி பெறணும், வெற்றி பெற்றால் தானே மக்களுக்கு நல்லது பண்ண முடியும். இன்றைக்கி அமைச்சரவையில் விடுதலை சிறுத்தைகள் கட்சி இருக்குது, இந்தியன் யூனியன் முஸ்லீம் லீக் இருக்குது. இன்றைக்கி நாளைக்கு பாட்டாளி மக்கள் கட்சி அமைச்சரவையில் வரலாம். ஏன்னா அவர்கள்லாம் பேசிகிட்டு தான் இருக்காங்க. அமைச்சரவையில் நாளைக்கு பாட்டாளி மக்கள் கட்சி எந்த நேரத்தில் சேருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அப்படிப்பட்ட சூழ்நிலை இருக்கும்போது நாம் தமிழர் கட்சி நீ எத்தனை நாள் தான் இன்றைக்கி இப்படி மக்களை ஏமாற்றிக்கிட்டே இருக்க போகிறீங்க? நீங்கள் விஜய் அவர்களுக்கு நெருங்கிய நண்பர்களாகவும் அண்ணன் தம்பிகளாகவும் இருந்தீங்க. ஸோ அப்படி இருக்கும்போது விஜய் அவர்களுடன் சேர்ந்து நீங்கள் வெற்றி பெற்றிருக்கலாம். வெற்றி பெற்றிருந்தால் இன்றைக்கி எத்தனை எம்எல்ஏக்கள் நாம் தமிழர் கட்சி சார்பாக இருந்திருப்பாங்க. நீங்கள் பேசுனதெல்லாம் செயல்படுத்தியிருக்கலாம். அமைச்சரவையில் இருந்துச்சுன்னா இன்னும் எவ்வளோ பெரிய பவரு, என்னெல்லாம் தமிழ்நாட்டுக்கு பண்ணலாம். ஆனால் பண்ணாமல் இந்த மக்களை சும்மா பேசி பேசி ஏமாற்றிக்கிட்டு இருப்பதாக தான் பார்க்குறவங்களுக்கு தோன்றும். ஏன்னா விஜய் அவர்களுக்கு எதிர்த்து அரசியல் பண்ணுறதை விட ரொம்ப மோசமாக விஜய் அவர்களை பேசி 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 தோக்கடிச்சிடலாம் அப்படின்னு நினச்சிங்களா? ஒரு கற்பனை உலகத்திலேருந்து இந்த மாதிரி சிந்திச்சு நீங்கள் செயல்பட்டீங்களா அப்படிங்கிறது தெரில. மிகவும் மோசமாக விஜய் அவர்களை நீங்கள் பேசுனீங்க. அண்ணா அவர் இன்றைக்கி பார்த்திங்கன்னா எவ்வளோ வேகமாக அரசியல் பண்ணிகிட்ருக்காரு. அவர் இன்றைக்கி கூட்டணி ஆட்சியை தமிழ்நாட்டில் கொண்டு வந்திருக்காரு. அப்படி இருக்கும்போது தமிழ்நாட்டு மக்களுக்கு ஏதாவது செய்யணும் அப்படிங்கிற எண்ணம் இருந்துச்சு அப்படின்னா இன்றைக்கி நீங்கள் தாவேகாவுடன் சீமானும் நாம் தமிழரும்
சீமான் அவர்களுடைய நாம் தமிழரும் விஜய் அவர்களுடைய தாவைக்காவும் கூட்டணி வச்சுருந்துச்சு அப்படின்னா சிந்திச்சு பாருங்கள். விஜய் அவர்களும் தமிழ் தேசியத்துக்கு எதிரான கருத்து கொண்டவர் கிடையாது. அவரும் தமிழ் தேசியத்தை ஆதரிக்க தான் செய்கிறார். அப்படி இருக்கும்போது தமிழ்நாட்டில் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு அரசியல் வந்து உருவாகிருக்கும். மிகப்பெரிய ஒரு வலிமையான, ஏன்னா நீங்கள் நல்லா பேசுவீங்க, அவர் வந்து நல்ல வந்து அவருடைய செயல்பாடுகளில் காட்டுவார். அப்படி இருக்கும்போது ஒரு தமிழ்நாட்டில் வந்து ஒரு மாற்று அரசியல், ஒரு மிகப்பெரிய ஒரு வலிமையான ஒரு அரசியல் வந்து தமிழ்நாட்டில் வந்து நடந்திருக்கலாம். ஆனால் அது வந்து உங்களுக்கு விருப்பம் இல்லை, உங்களுக்கே அதில் வந்து விருப்பம் இல்லை அப்படிங்கிறது தான் ஒரு கணிப்பாக இருக்குது. ஒருவேளை விஜய் அவர்கள் வந்து எதிர்த்து வந்து பேசியிருந்தா கூட, நீங்கள் விஜய் அவர்கள் வந்து நீங்கள் வேண்டாம் அப்படிங்கிறத நினச்சிருந்தா கூட, நீங்கள் வந்து பொறுமையாக இருந்திருந்தீர்கள் அப்படின்னா கண்டிப்பாக வந்து நாம் தமிழர் தம்பிகளுக்கும் சீமானுக்குமே வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு அரசியல் வாய்ப்பு, ஒரு சந்தர்ப்பம் வந்து இருந்துச்சு. இனிமேல் நீங்கள் யார் கூட கூட்டணி வைக்க முடியும், எப்படி ஆட்சியை பிடிக்க முடியும், எப்படி நீங்கள் அதிகாரத்துக்கு வர முடியும்? திமுக கூடயும் சேர மாட்டீங்க, ஏடிஎம்கே கூடயும் சேர மாட்டீங்க. அப்போ உங்களுக்கு ஒரே ஒரு வாய்ப்பு தாவேக்கா தான். தாவேக்காவோட வாய்ப்பையும் நீங்கள் தவற விட்டுட்டீங்க. இதை நாம் தமிழர் கட்சியில் இருக்கக்கூடிய ஒவ்வொருவரும் வந்து சிந்தித்து பார்க்க வேண்டும். ஒரு வாய்ப்பு இருக்குன்னா அந்த வாய்ப்பை பிடிச்சி நம்ம வந்து அடுத்த இடத்துக்கு போகணுமா? ஆனால் அதை விட்டுக்கிட்டு இவர்கள் இன்றும் விஜயை திட்டிக் கொண்டு இருந்தார்கள் அப்படின்னா, விஜய் மட்டும்தான் ஒரு வாய்ப்பு. திமுக கூட சேர முடியுமா? சேர முடியாது. அதிமுக கூடயும் சேர முடியாது. காங்கிரஸ், பிஜேபி யாரு கூடயுமே கூட்டணி வைக்க முடியாது. விஜய் அவர்களே எப்படி ஆட்சி இவ்வளோ பெரிய ஒரு மக்கள் செல்வாக்கில் இவ்வளோ பெரிய 108 இடங்களில் வெற்றி பெற்றுமே அவர் கூட்டணியோட ஒரு காங்கிரஸ் கூட, விடுதலை சிறுத்தைகள் கூட ஆதரவு பெற்று தான் அவர்கள் வந்து ஆட்சியை பிடிச்சிருக்காங்க. அப்படி இருக்கும்போது நீங்கள் எப்படி ஆட்சியை பிடிப்பீங்க அப்படிங்கிறது சீமான் அவர்கள் பேசுகிறார். நம்ம வந்து இந்த 5 வருஷம் ஆகலாம், 10 வருஷம் ஆகலாம், நம்ம ஆட்சியை பிடிச்சலாம் அப்படின்னு அவர் பேசுகிறதே வந்து உங்களெல்லாம் ஏமாத்துறதுக்கு தான். அப்போ உங்கள் ஆட்சியை பிடிக்கணுன்னா அதற்கான வழி இது தானே. இந்த வழியில் நீங்கள் வந்து பிடிச்சிருந்தா இன்றைக்கி வந்து கூட்டணி ஆட்சியில் வந்து சீமான் அவர்களுடைய கட்சி, நாம் தமிழர் கட்சி இருந்திருக்கும். அப்போ அதற்கான சந்தர்ப்பத்தை வந்து தவற விட்டுட்டிங்களா, இல்லை வேணுமே தவற விட்டுட்டிங்களா? உங்கள் கூட வந்து உங்களோட நம்பிக்கையாக எத்தனை பேர் இருக்காங்க? அந்த வீரப்பனார் அவர்களுடைய மகள்லாம் இருக்காங்க. அவங்களாம் நிஜமாக வந்து உண்மையாக தான் வந்து பிரச்சாரம்லாம் ரொம்ப கஷ்டப்பட்டு பண்ணியிருந்தாங்க. வெயிலெல்லாம் அலைஞ்சி ரொம்ப அவர்களுடைய பிரச்சாரம், வீரப்பனார் அவர்களுடைய மகள் இருக்காங்களே, அவங்களுடைய பிரச்சாரத்தெல்லாம் நாம் தமிழர் கட்சி சார்பாக அவர்கள் பிரச்சாரம் பண்ணும்போது அந்த பிரச்சாரத்தெல்லாம் பார்க்கும்போது அவர்கள் கூட்டத்தில் அவ்வளவு சங்கடப்பட்டு பிரச்சாரம் பண்ணியிருந்தாங்க. அன்புமணி ராமதாஸ் அவர்களோடலாம் வாக்குவாதம் செஞ்சாங்க. அப்போ அன்புமணி ராமதாஸ் அவர்கள்லாம் அசால்ட்டாக வந்து அவங்கள வந்து ஹேண்டில் பண்ணாங்க. அப்போ அவர்கள் வந்து எவ்வளோ பெரிய மன உளைச்சலுக்கு ஆளாயிருப்பாங்க. ஸோ அப்போ அவர்கள்லாம் வெற்றி பெற்று உள்ளே போயிருந்தால் அப்போ எவ்வளோ சிறப்பாக இருந்திருக்கும். அப்போ அவர்கள் தாவேக்காவோட ஆதரவோடு அவர்கள்லாம் நின்றுருந்தாங்க அப்படின்னா அவர்களாம் இன்றைக்கி வெற்றி பெற்று எம்எல்ஏ ஆகிருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி உழைக்கக்கூடிய நிறைய பேர் வந்து நாம் தமிழர் கட்சியில் இருக்காங்க. ஆனால் வந்து சீமான் அவர்களை எல்லாம் ஏமாற்றி கொண்டு இருக்கிறார். ஏன்னா உங்களுக்கு ஒரே ஒரு சந்தர்ப்பம் தாவேக்கா மட்டும்தானே. மற்ற திமுக கூடயும் நீங்கள் சேர மாட்டீங்க, அதிமுக கூடயும் சேர மாட்டீங்க. அப்போ ஒரே ஒரு சந்தர்ப்பம் தாவேக்கா தான். ஆனால் அதை வந்து நீங்கள் பயன்படுத்தாமல் இப்போ வெளியே நின்று நீங்கள் இன்றைக்கும் வந்து விஜய் அவர்களை எதிர்த்து கொண்டிருந்தால், அப்போ அவங்கள நம்பி இருக்கிற எல்லா இளைஞர்களும், தமிழ் தேசியம் பேசக்கூடிய எல்லாருக்குமே, நாம் தமிழர் கட்சியில் இருக்கிற எல்லாருக்குமே வந்து மிகப்பெரிய ஏமாற்றமாக இருக்கும். அவர்கள்லாம் அடுத்த பிரச்சாரத்தில் வந்து இன்றைக்கி வந்து அழுகிறத தான் பார்க்க முடியுது. பிரச்சாரத்தில் நின்று கண்ணீர் விட்டுட்டு போகிறாங்க. நாங்கள் இவ்வளோ உழைக்கும். சீமானே வந்து கண்ணீர் தானே விடுறாரு. ஸோ இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை இருக்குது. அதனால் வந்து நாம் தமிழர் கட்சி மாற்றி யோசித்தா மட்டும்தான் உங்களுக்கு வந்து ஒரு சரியான வாய்ப்பு. இல்லைன்னா ஆட்டு மந்தை மாதிரி சீமான் சொல்கிற இடத்துக்கு அப்படி போகிற இடத்துக்கு நீங்கள் பின்னாடியே போய்கிட்டே இருக்க வேண்டியதான். ஸோ நன்றி. மீண்டும் ஒரு காணொளி நான் உங்களை சந்திக்கிறேன். நான் சந்தன பாண்டியன். ஜெய்.